அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி மலிகில் அலாம் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஃலல் அனாம் வ அலா ஆலிஹில் கிராம் வ ஸஹாபத்தில் அலாம் அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ், முட்டாள்கள் தினத்தை பத்தி நான் உங்ககிட்ட சொல்றேன். உலக மகளிர் தினம், அன்னையர் தினம், குழந்தைகள் தினம், காதலர் தினம், இப்படி வருடத்துல 365 நாட்களும் ஏதாவது ஒரு தினத்தை ஏற்படுத்தி அதுல மக்கள்கள் கொண்டாடுறாங்க. இதுல உருப்படாத பல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் ஏப்ரல் முதல் நாள், அதாவது ஏப்ரல் ஃபுல், முட்டாள்கள் தினம். இந்த முட்டாள்கள் தினம் எப்படி தோன்றுச்சு அப்படின்னு ஆய்வு செய்யாம இஸ்லாத்துல இந்த தினத்தை பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போம். முட்டாள்கள் தினம் அப்படி என்ன அப்படின்னா, இல்லாததை சொல்லி மற்றவங்களை ஏமாத்தி நம்ப வச்சு நம்ம மகிழ்ச்சி அடைவது, அதாவது பொய் சொல்லி மற்றவங்களை ஏமாத்துவது தான் இந்த தினத்தோடைய ஒரு கொண்டாட்ட ஒரு முறையாக இருக்கு. எந்த அளவுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, திரும்பி பாரு பள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, ஆபீஸ்க்கு போன கணவனை பற்றி மனைவியிடம் இப்பதான் பீச்ல உன் கணவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பல்வேறு வகையான பொய்களை பல ஆண்கள்ல இந்த நாள்ல நடக்கும். இதுல வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா, மார்க்கத்துக்கு சொந்தக்காரனான முஸ்லிம்கள சிலர் இந்த தினத்தை கொண்டாடுறாங்க. நவுதுபில்லாஹ் மின்ஹா. பொய் ஈமானை தின்றுவிடும், அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா இந்த தினத்தோட மைய கருத்து என்ன அப்படின்னா பொய் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தூதராவதுக்கு முன்னாடி அவங்களை சித்திக், உண்மையாளர் அப்படின்னு சொன்னாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, முஸ்லிம்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் சொல்ல கூடியவங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஹர்குலிஸ் மன்னன் அபு சுஃபியான்ட்ட கேக்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் தான் நபி அப்படின்னு சொல்லி வாதிப்பதுக்கு முன்னாடி எப்ப பொய் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அபு சுஃபியான் சொல்றாங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. நம்ம யோசிச்சு பார்க்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றக்கூடிய நாம் எந்த அளவுக்கு சரியாக இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கூட அவங்க பொய்யே சொன்னது கிடையாது அவங்க வாழ்க்கையில. அப்ப இந்த முட்டாள்கள் தினத்து கொண்டாட்டத்துக்கு நம்ம பொய் சொல்லலாமா? நாம் முஸ்லிமா இல்ல முனாஃபிகா என்று யோசித்து பார்க்க வேண்டும். 4 பண்புகள் எவனிடம் இருக்கிறதோ அவன் ஒரு வடிகட்டிய முனாஃபிக். அந்த 4 பண்புல ஒண்ணு இருந்தாலும் அந்த ஒண்ணை விடுற வரைக்கும் அவன் நயவஞ்சக தன்மையிலே இருப்பான். பேசினால் பொய்யே பேசுவான், நம்பினால் துரோகம் செய்வான், வாக்குறுதி அளித்தான் அதை மீறுவான், விவாதம் புரிந்தால் நேர்மை தவறி பேசுவான். இக்காலகட்டத்தில் ஒரு இலகுவான ஒரு விஷயமாக இருக்கு. நவுதுபில்லாஹ் மின்ஹா. அல்லாஹ் நம்ம இதை விட்டு காப்பாற்றணும் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷன குணத்துல எல்லா குணங்களையும் வச்சு படைச்சிருக்கான், 2 குணத்தை தவிர. ஒண்ணு பொய், 2வது ஹியானத், அதாவது மோசடி. இந்த 2 குணத்தை மனுஷனுக்குள்ள அல்லாஹ் தஆலா கொடுக்கல, படைக்கவும் இல்லாத. ஒரு சின்ன ஒரு சம்பவம் சொல்றேன். அப்துல்லா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வீட்டுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப ஆமிர் ரலியல்லாஹு அவங்களுடைய தாய் கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம் இங்க வா, நான் அவனுக்கு ஒண்ணு தரேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, உங்களோட மகனுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க என்ன நாடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த தாயார் சொல்றாங்க, ஒரு பேரிச்சம்பழம் கொடுக்க நான் நாடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவேளை நீங்க அவங்களை கூப்பிட்டு எதுவுமே தரல அப்படின்னா உங்க மேல போய் எழுதப்பட்டு இருக்கும். இக்காலகட்டத்துல நம்ம ஒரு இலகுவா ஈஸியா ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம். கையில சாக்லேட்டே இல்லாம கையில சாக்லேட் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தைய நம்ம ஏமாத்துறோம். யோசிச்சு பார்க்கணும், நம்ம பொய் சொல்லலாமா, ஏமாத்தலாமா? யாரையும் நம்ம பொய் அதாவது யாரையும் நம்ம ஏமாத்த கூடாது. இன்மையும் வறுமையை பாழாக்கக்கூடிய பொய்யும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த முட்டாள்கள் தினம் நம்மளுக்கு தேவையா? இது கொண்டாடலாமா என்று யோசித்து பாருங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் பொய்யை விட்டு நம்ம அனைவரும் காப்பாற்றுவானாக. இன்னும் ரமலான் மாதத்தில் அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் உங்களுக்கும் எனக்கும் வல்ல ரஹ்மான் தந்தால் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.